பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட ஒரு தரமான அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் தமிழ் 8ல கலந்துக்க போறோம் புதிய கண்டஸ்டன்ஸோட சேர்த்து ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல ஃபைனல்ஸை நெருங்கி கப்ப தட்ட முடியாத நிறைய கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்களே, அவங்களும் கலந்துக்க போறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. இது ஒரு செம அப்டேட்னு தான் நம்மளுக்கு சொல்லலாம். இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது என்ன அப்படின்னா, பழைய கண்டஸ்டன்ஸை வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்குள்ள வந்து கொண்டு வர போறாங்களாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டஸ்டன்ஸா இல்லாம வந்து இவங்க ஒரு கெஸ்டா வந்து வருவாங்க. அது எப்படின்னா, இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கல 40-50வது நாள்ல வந்து இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபைனல் வர வந்திருப்பாங்கல, வந்து தன்னால கப் அடிக்க முடியாம நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து மக்கள் மனசுல நீங்காம இடம் பெற்றிருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து இந்த 40-50வது நாள்ல வர வச்சு ஃபைனல் வர அவங்கள கொண்டு போய் நியூ கண்டஸ்டன்ஸோட அந்த பழைய கண்டஸ்டன்ஸ் மூலம் வந்து டாஸ்க் கொடுத்து நடத்த போவதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. இது புதுசு ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே பிக் பாஸ் 8 ஹிந்தி சீசன்ல கொண்டு வந்திருக்காங்களாங்க. அப்படி ஒரு பழைய கண்டஸ்டன்ஸை கொண்டு வந்து அவங்கள ஃபைனல் வர கொண்டு போய் உள்ளுக்கு விளையாடுற புதிய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியும் நிறைய வந்து அறிவுரை கூறியும் நிறைய ஹெல்ப் பண்ணியும் இப்போ இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. பிக் பாஸ் டீமும் இது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏற்கனவே வந்து பிக் பாஸ் இந்த டைம் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணல, ஏதாவது ஒரு புது விதமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாதான் நம்மளோட டிஆர்பி எகுரும் அப்படின்னு பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாங்க. அப்படி இந்த பிக் பாஸ் பழைய கண்டஸ்டன்ஸ் யாருக்கு ஓரளவுக்கு வந்தா செம இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை லாஸ்ட் சீசன் பிரதீப் பாண்டியனை உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் சீசன்லயே வந்து அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின உடனே மீண்டும் பிக் பாஸ் டீம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் சார் ஒத்துக்கல அப்படிங்கறதுனால தான் வந்து அவரை வந்து அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப கூட பிரதீப் பாண்டியன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, பிக் பாஸை நம்பி நான் நிறைய அமௌண்ட் வரும், அதை வச்சு நான் படம் டைரக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அது என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஒருவேளை இந்த டைம் அவருக்கு சான்ஸ் கொடுத்து இந்த பிக் பாஸ்குள்ள உள்ளுக்கு கொண்டு வந்து அவர் லைஃபுக்கும் ஹெல்ப்பா இருந்த மாதிரி இருக்கும், மக்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த மாதிரி பிக் பாஸ் தமிழ்ல வேற எந்த சீசன்ல எந்த கண்டஸ்டன்டா கொண்டு வந்தா செம இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.